இந்த கல்யாணத்துக்கு யாரும் போகக்கூடாது. அப்படி போனா அப்படி போனா இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். பாண்டியன் இருந்துட்டு இந்த டிவியும் அதே மாதிரி இந்த ஏசியும் மேலே தூக்கி போட்டுருங்க. இதை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்கனவே கரண்ட் பில்லு தலைக்கு மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இந்த ஏசியும் டிவியும் ஓடிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக கரண்ட் பில்லு இன்னும் அதிகமாக தான் வரும். அதனால் இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கதிர் இருந்துட்டு இது எல்லாமே எலக்ட்ரானிக் பொருளைப்பா, இதை எப்படிப்பா நம்ம அப்படியே வைக்க முடியும்? இதெல்லாம் வச்சா எதுக்குமே யூஸ் இல்லாமல் போயிடுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் வரும்டா அப்பா, உங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குதுப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லை வேணா இவனை கட்டிக்கிறதா சொல்லு, நான் இதை நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கரண்ட் பில்லு தானே நான் கட்டிக்கிறேன், சொந்த காசில் தானே நான் கட்டுறான், லஞ்சம் வாங்குறானா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னப்பா நீங்கள் அண்ணன் இதுக்கு மேலே எந்த தப்பும் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுச்சுல, மறுபடியும் எதுக்காக அதே விஷயத்த நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் அந்த மாதிரி பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைடா, என்னதான் இருந்தாலையும் சத்தியானு ஒன்று பண்ணி கொடுத்துட்டான், இதுக்கு மேலே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுது. ஆனால் இருந்தாலும் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறானா, அப்படி சொல்கிற போது கொஞ்சம் பயம் வருது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டிவியை எடுத்துகிட்டு இந்த டிவியை கொஞ்சம் நேரம் போடலாமேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, ஆனால் கரண்ட் பில்லு வரதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இவன் தான் கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பாண்டியனெல்லாம் இருந்துட்டு கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் நல்லா தூங்கி வளைஞ்சிட்ருக்காரு. உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. கடைக்கு கஸ்டமர் வேறு, நான் லேட் ஆகுதுன்னு தான் முன்னாடியே இதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனேன், ஆனால் நீங்கள் இன்னுமே பொருளெல்லாம் எடுத்து வைக்காமல் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி திட்டிகிட்ருக்காரு. இல்லைண்ணே, சாரிண்ணே, கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன், மன்னிச்சிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணி பில்லு எவ்வளோவும் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் முகத்தை கழுவிட்டு நிற்கிறாரு. அப்பையும் அவரால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு செந்தில் வராரு. கொஞ்சம் வெளியே வேலையாக போயிட்டு வரேன், அது வரைக்கும் 2 பேரும் கடையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. என்னென்ன ஆச்சு, உடம்புக்கு ஏதாவது முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. உடம்பெல்லாம் நல்லா தாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா, அப்புறம் ஏன்னு சரியாக வீட்டில் தூங்குறதில்லடா, அதனால தான். இதுக்கு முன்னாடியாது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவேன், இப்போ அது கூட என்னால் தூங்க முடியறதில்ல, கடைக்கு வந்தால் நல்லா தூக்கம் வருதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக பழனிக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் என்னோடய கடைக்கு போனேன்டா, அங்கே உங்கள் அத்தை வேறு தனியாக நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மன்னிச்சிடுற மாப்பிள்ள, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. நாமளே பார்த்துக்கலாம், சரிண்ணே போய் நீ குடோனில் ஏச்சப்படு அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் மீனா இருந்துட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. என்னக்கா இது, நீங்கள் 2 பேர் தானே வீட்டில் இருக்கீங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளோ பொருளெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, பாக்ஸ் வேறு வாங்கி வச்சுருக்கீங்க, அது ஏன் ராஜி கேட்குற? நானும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பி போவேன். மொத்தமாக வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லைன்னா பார்க்க மாட்டேன், மொத்தமாக தூக்கி எடுத்து போட்டுட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அதில் சேர்ந்தது தான் இந்த 2 3 எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மாறி வடிவு நம்ம சக்திவேலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே அவங்கள முகம் சொல்லிக்காமல் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. ராஜி, நீ தான் நாத்தனார் முறையை செய்யணும், என் பையனுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சுருக்கேன், மறுபடி எல்லாரும் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை வச்சுட்டு சக்திவேலும் பாண்டியனை கல்யாணத்துக்கு அழைக்கிறாரு. இது குமரவேல் பார்த்தோன்னே இந்த கல்யாணத்துக்கு யாரும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு போகிறாங்க. மீனா இருந்துட்டு மாமாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா அவர் பேசுகிறதும் சரிதானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது எப்படி நம்ம அவங்கக்கிட்ட போய் சொல்ல முடியும், அது வீடு தேடி வந்தவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம குமார் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சரவணன் போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொன்னோடனே குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. என்ன விஷயம், நீ அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறது ரொம்ப பெரிய தப்புடா, நான் இப்போ பைத்தியக்கார மாதிரி தூக்கம் தண்ணி எதுவுமே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தானே நீயும் சுற்றுவ, உன்னோட வாழ்க்கான மாதிரி என்னோட வாழ்க்கை ஆகுன்னு என்ன சாபமாக விட,
சத்தியமாக உனக்கு நான் சாபம்லாம் விடலை. உன் நல்லதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எனக்கு எதிரி தான். எனக்காகவும் என் குடும்பத்துக்கும் நீ நிறைய துரோகத்தை பண்ணிட்ட. ஆனால் உன் நல்லதுக்காக நான் சொல்கிறேன், அந்த வீட்டில் தயவு செஞ்சு நீ பொண்ணு எடுத்துறாத அப்படின்ற மாதிரி எச்சரிக்கிறாங்க. எனக்கு என்ன இந்த ஊரில் பொண்ணு கொடுக்கறதுக்கு என்ன, எல்லாரும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க, யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உன் தங்கச்சி என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லு, நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுறேன். உனக்கு அவ்வளோதானே, என் தங்கச்சி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டீஸ்வர சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.